ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். கண்களை மூடி ஆண்டவரே, நீர் எங்களோடு இன்றைக்கு பேசுங்கப்பா, என்ன வார்த்தை நீங்கள் எங்களுக்கு தருவீங்க என்று சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போமா. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, என் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக உங்களை ஆண்டவரே சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்களே ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய பாடு மரணங்கள் உயிர்த்தெழுதலை நாங்கள் தியானிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களை உயிர்ப்பிக்கட்டுமே ஆண்டவரே. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் மாற பண்ணுவீராக. நீங்கள் செயலாற்றுங்க, பொருட்படுத்துங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம தியானிக்கக்கூடிய வேத பகுதி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாஇருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீது ராஜா எருசலேமை பிடித்த பிறகு அந்த எருசலேமின் பெயரையே அவர் மாற்றி அதுக்கு தாவீதின் நகரம் அல்லது சீயோன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கூட அங்கே என்ன செஞ்சுட்டாரா, அங்கே வைத்ததாக நம்ம பார்க்குறோம். தாவீது எருசலேமை பிடித்த பிறகு எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்னும் சகல அவர் நிறைவோடு கூட இருந்தார். இப்படி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு சகல நிறைவோடு கூட அவர் இருக்கும்போது அந்த தனக்கு நண்பனாக இருந்த அந்த சவுலின் மகன் யோனத்தானே அவர் நினைத்து பார்க்கிறாரு. நினைத்து பார்த்து கொண்டு இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டாரில் இன்னும் உண்டா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது அந்த கூட இருந்த அந்த ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆமாம், யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோனத்தானின் மகன் அப்படி சொல்லியிருக்கலாம், அல்லது யோனத்தானின் மகன் மேவி போசேத் இருக்கிறான் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க என்னத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் அப்படி சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கும் கூட ஒரு காரணம் உண்டு. ஏன் அப்படின்னா, தாவீது எருசலேமை பிடிக்க போன போது அங்கே எபிரேயர் சொல்கிறாங்க, நீ இதை என்ன செய்ய முடியாது, பிடிக்க வர முடியாது, நீ உள்ள பிரவேசிக்க முடியாது அப்படி சொல்லும்போது ஏன் அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிற குருடர்களும் சப்பானிகளும் உண்மை என்னச்சுவாங்க, தடுத்து நிறுத்துவாங்க, அதனால் நீ உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, சப்பானியும் குருடரும் உம்மை தடுப்பார்கள். அதன் மித்தமாக தாவீதின் ஆத்துமா குருடரையும் சப்பானியையும் பகைத்தது. இப்படி சொன்னதுனால அந்த தாவீதுக்கு குருடனாக இருக்கிறவங்கள பார்த்தா, சப்பானியாக இருக்கிறவங்கள பார்த்தா அவன் ஆத்துமா எழுச்சது, ஒரு பகையாக பகைத்தது பாருங்க. அப்போ இந்த அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த தாவீதினுடைய அந்த நாட்களில் அவங்க பகைத்ததுனால அந்த குருடரும் சப்பானியும் வீட்டிலே நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க என்ன செய்யணும், அந்த குஷ்டரோகிகள் அந்த ஊருக்கு வெளியே இருக்கிறது போல இவங்க அங்கே தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லி அங்கே அவர் சொல்லி வச்சுருந்தார் பாருங்க. ஆனால் இங்கே இப்போ சொல்கிறாங்க 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்று சொல்லி. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த தாவீது ராஜானுடைய ஆத்மா பகைக்கிற நிலையில தான் ஒருவன் நினைச்சுதானா இருக்கிறான். ஆனால் இவன் இப்போ இந்த ராஜா கிட்ட நினைச்ச முடியாது, சேர முடியாது, ஏன்னா அவன் ராஜாவுக்கு அவனுக்கு வெகு தூரமாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி நினைச்சாங்க எல்லாருமே. ஆனால் அங்கே தாவீதுடைய செயல் அதுக்கு மாறுதலாக இருந்தது. எப்படின்னா, அவனை அழைச்சிட்டு வாங்க, அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே என்ன சொல்றான்னா, நீ இங்கே இரு, நீ என்னை விட்டு நீ நினைச்சாத போகாத, என் சமூகத்தில் உனக்கு நித்தமும் நினைச்சுவேன், நீ அப்பம் புசிக்கலாம், நான் உனக்கு அப்பம் தருவேன், நீ நினைச்சக்கூடாது, இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த தாவீதோடு இருந்தவர்களுக்கு இதை கேட்ட உடனே மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்க. ஆத்மா பகைக்க வேண்டிய நிலையில் இருந்த, தூரமாக இருக்க வேண்டிய ஒருவனை கிட்டவா
பக்கத்தில் இருன்னு மட்டும் சொல்லலை, என் கூட நீ அப்போ புசிக்கணும் அப்படின்னு சொல்லதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிதாங்க பார்க்குறாங்க. ஆனால் தாவீது சொல்கிறாரு, என் ஆத்மா நீ பகைக்கிற நிலையில் தான் நீ இருக்க, ஆனால் உனக்குள்ள ஓடுகிற ரத்தம் எனக்கு பிரியமான யோனத்தானின் ரத்தம் உனக்குள்ள ஓடுது பார்த்தியா, அதனால் என்னால் ஒன்று என்ன செய்ய முடியல, வெறுக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா தன்னை நேசித்த ஒரு நண்பனுடைய ரத்தம் ஓடுகிற அவனுடைய மகனுக்கு அவன் ஆத்மா பகைக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவர் என்ன செய்றான், மன இறங்கி அந்த இரத்தத்துக்காக ஏதாவது என்ன செய்யணும், அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் செய்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, இப்படித்தான் நம்முடைய பரம பிதாவும் கூட நம்ம எத்தனை முறை பாவம் செய்து அவருக்கு துரோகம் பண்ணினாலும் கூட ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை, வெறுக்கலை, ஒதுக்கலை. ஏன் மனிதர்கள் நம்ம பார்த்து இடப்படலாம். அவங்க அந்த மேவி போசியத்தை பார்க்கும்போது 2 காலும் முடவன், அப்போ ராஜா சேர்க்க மாட்டார் அப்படி தான் நினச்சாங்க. இப்படி தான் இன்றைக்கி உங்களையும் பார்த்து மனிதர்கள் எடை போடுதாங்க. உங்கள் தோற்றத்தை பார்த்து இவன் பலவீனமானவன், இவன் பாவம் செய்தவன், இவன் இயலாதவன், இவனை கொண்டு ஒன்று செய்ய முடியாது அப்படி சொல்லி உங்களை ஒரு கணக்கு போட்டு எடை போட்டு வைக்கலாம். ஆனால் இன்றைக்கு அன்பு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை முறை நீ பின்வாங்கி போயிருந்தாய், ஆனாலும் கிருபையாக உன்னை மன்னித்து என் ரத்தத்தினால் உன்னை கழுவுனேன். ஆமே, என் நன்மைகளை நான் உனக்கு இன்னும் எண்ணிச்சுவேன், அள்ளி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி ஆமேன் மறுபடியும் நம்மளை பிறக்க வைத்தார் பார்த்தீங்களா. ஹல்லேலூயா. ஆமேன். மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் வந்த பிறகு நமக்கு பரம தகப்பனும் தாயாக கர்த்தர் நமக்கு இருக்கிறாரு. அப்பா பிதாவே என்கிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் உரிமை நமக்கு வந்துட்டு, அப்போ அப்பாவின் ரத்தம் தான் அவன் பிள்ளைகளுடைய சரீரத்தில் நினைச்சியும் ஓடும். அப்போ நம்ம மறுபடியும் பிறந்த ஒரு இயேசுக்குள்ள இருக்கிறதுனால அவன் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் ஒரு புது சிருஷ்டி, கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறேன்னு சொல்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான், கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் தான் நம்ம சரீரத்துக்குள்ளே ஓடுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் நம்மளை என்ன செய்ய முடியல, நம்மளை தூர ஒதுக்க முடியல, தூர நம்மளை அவர் என்ன செய்யணும், தள்ள முடியல. எத்தனை முறை நன்றாக தெரியும், ஆனாலும் கூட அவர் நம்மளை நினைச்சல, அவர் நீ நினைச்ச நீ எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி நம்மளை அவர் நினைச்சல தள்ளலை. அவர் பட்சிக்கிற அக்கினி தான். நம்ம அநேக நேரம் அவர் நம்மளை பகைக்கக்கூடிய லெவலில் நம்ம இருந்திருப்போம். ஆனாலும் அவர் பட்சிக்க அக்கினியாக இருந்தால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவர் நம்மளை நினைச்சிடலாம், அவர் நம்மளை அழித்து விட முடியும். ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு செய்யலை, இனி அவர் நம்மளை நினைச்ச மாட்டார். அப்படி செய்கிற ஒரு தேவன் இல்லை. நம்மளை எப்படியாலும் என் பிள்ளைகளை கழுவணும், எப்படியாலும் கழுவி பரிசுத்தப்படுத்தணும் அப்படி சொல்லி தான் கல்வாரி சிலுவையில் தன்னை அவர் நினைச்சாரா, ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய ரத்தத்தின் நிமித்தமாக, அந்த ரத்தத்தின் நிமித்தமாக நான் உனக்கு என்ன செய்வேன், நான் உன்னை போஷிப்பேன். அந்த தாவீது சொன்னது போல தயவு பண்ணுவேன். தயவு, எத்தனையோ தயவு போஷித்தாரு. அநேக மறுபடியும் இழந்து போன நிலத்தெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னார் பாருங்க. அருமையான இன்றைக்கும் கூட நம்ம அன்பு தகப்பன்னு இதைத்தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை முறை நீ பின்வாங்கி போனாலும் ஆமேன், தேங்க்யூ ஜீசஸ், நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன என் கரத்திலிருந்து உன்னை நான் பிடித்தபடியே விடவே மாட்டேன்னு சொல்கிறார். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அது உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீர் இல்லாம என் பொழுதும் விடியாதே, நீர் இல்லாம என் பொழுதும் விடியாதே. பாருங்கள், எத்தனை முறை நம்ம அவரை மறந்து வாழ்ந்தோம், அது நன்றாக அவருக்கு தெரியும். எத்தனையோ முறை நம்ம மனிதர்களுக்கு முன்பாக அவரை மறுதளித்தோம். அப்படி இருந்தாலும் கூட அவர் நம்மளை உதவாத நிலையில் ஆண்டவர் நம்மோட உறவாடுகிறார், நம்ம கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நமக்குள்ள ஓடுகிற ரத்தம் நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ரெண்டாவது இருதயம் பாருங்க, அவர் சொல்றாரு அந்த யோனத்தானுடைய இருதயம் எப்படி இருந்துச்சோ அதே போலதான் அந்த மேவிபோசேத்துக்கும் மகனுக்கும் என்னச்சுது இருதயம் இருக்கு. உண்மையிலே ஒரு ரத்தம் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த இருதயம் என்னச்சியும் அப்படிதான் இருக்கும். இருதயம் செம்மையா இல்லைன்னா அந்த ரத்தம் நம்மகிட்ட என்னச்சல ஓடலை. இவருடைய செய்கைகள் சிந்தனைகள் எல்லாமே பார்க்கும்போது அந்த யோனத்தானின் இருதயம் போலதான் இந்த மேவிபோசேத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த தாவீது என்னச்சாரா கண்டுபிடிச்சாரு. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எப்படி கண்டுபிடிச்சாரு? அதே இருதயம் தான் இவனுக்கு இருக்கு என்பதாக சொல்லி செயல்கள் மூலமாக, அவனுடைய செயல்கள் மூலமாக இன்றைக்கும் அருமையானவர்களே, ஆமே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய இருதயம், தேவனுடைய இருதயத்தை போல நம்ம இருதயம் இருக்கிறதா இந்த நாட்கள் கூட ஆமேன் இருக்கிறது நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நம்ம செயல்கள் எப்படி, நம்ம சிந்தனைகள் எப்படி, நம்ம வாழ்க்கை முறைகள் எப்படி என்பதை நம்ம ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். பாருங்க, ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு? வியாதி உள்ளவர்களை பார்த்து மனது உருகினார். பாருங்க, எங்கெங்கெல்லாம் பிசாசின் பிடியில் அகப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்தவங்களுக்கு என்ன செய்தாரா? அவர் சுகமாக்கினார். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தார். தேவையோடு இருக்கிறவங்களை சந்தித்தார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் இந்த பூமியில இருக்கிற நாமும் ஒருவருக்காக நம்ம உதவி செய்கிறோமா? ஒருவருக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான் அவருடைய இருதயம் போல நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அர்த்தம். பாருங்க, கர்த்தருடைய அவருடைய இருதயத்தை போல நம்ம இருதயம் இருந்துச்சுன்னா என்ன ஆசீர்வாதம் என்பதாக சொல்லி ரெண்டு காரியத்தை பார்த்து நம்ம கடந்து சொல்வோம். முதலாவது பாருங்க, அவர் கை கொடுத்து உதவுவார். ஹல்லேலூயா. கை கொடுப்பார். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது யெகூ என்கிற ஒரு ராஜா, இந்த ராஜா எலியா தீர்க்கதரிசியால் கர்த்தர் சொல்லி அபிஷேகம் பண்ணின ஒரு ராஜா தான். அந்த யெகூ ராஜா தன்னுடைய ரதத்தில் வரும்போது வழியில் யோனதாப் அப்படிங்கிற ஒரு மனிதனை அவர் பார்க்குறாரு. பார்த்து இப்படி கேட்குறாரு, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாக இருக்கிறது, அதுபோல் உன் இருதயம் என் இருதயத்தோடு செம்மையாக இருக்கிறதா அப்படி சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அந்த யோனதாப் என்ன சொன்னார்னா, அப்படியே இருக்கிறது, என் இருதயமும் உங்கள் இருதயம் போல தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த யெகூ ராஜா, அப்படியானால் உன் கையை தா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கையை கேட்குறாரு. அந்த யோனதாப் தன் கையை கொடுத்தோடனே கீழே இருக்கிற அந்த மனுஷனை அவர் உயர ரதத்தில் இருக்கிறவர் நினைச்சாராம், கையை பிடித்து அந்த ரதத்தின் மேல் அவரை ஏற்றி கொண்டார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவன் அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு கை கொடுத்து உதவுவதற்கு ஒருவரும் இல்லை, என் பிள்ளைகளுக்கு கை கொடுத்து தூக்கி விட ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவனுக்கு எத்தனையோ சகோதரர்கள் இருந்தாலும் கூட அவனை கை தூக்கி உயரைய அவனை எடுத்து நிறுத்தல. அவனை என்ன செய்தாங்க? அந்த சகோதரருடைய கை அவனை என்ன செய்து அவனை குழிக்குள்ள தான் தூக்கி போட்டது. ஹல்லேலூயா. தாவீது கூட தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்கள் ஒருவர் கூட அவருக்கு என்ன செய்யல, கை தூக்கி உயர்த்தி விடல. இதை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் தான் சார் கை தூக்கி கை கொடுத்து அவனை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட எனக்கு ஒரு தகப்பன் இல்லையே, எனக்கு ஒரு அண்ணன் இல்லையே, எனக்கு ஒரு நல்ல உறவினர் இல்லையே, என் மேல அக்கறை கொடுத்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்ய ஒரு கை கூட இல்லையே அப்படி சொல்லி அநேக நேரம் நீங்கள் நினைச்சதீங்க, அழுது கலங்குதீங்க. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் கூட எனக்கு ஒரு வாழ்க்கையில் என் எதிர்காலம் நன்றாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்து கை கொடுக்க எனக்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என் குடும்பத்தில் கூட எத்தனையோ நான் கடன் பிரச்சனையோடு இருக்கிறேன். என் கூட பிறந்தவர்கள் நன்றாக வசதியோடு இருந்தோம், ஒருவர் கூட எனக்கு கை தூக்கி விடலேன்னு சொல்லி நீங்கள் கூட அநேக நேரம் அங்கலாக்கிங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. மனிதனுடைய கை எது உங்களை இருக்கிற நிலையிலேருந்து கீழே தான் தள்ளும். ஆனால் உயர்ந்த நிலையிலிருந்து பரம தகப்பன் உன்னதமும் உயரமுமான சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தர் தான் உன் கரத்தை பிடித்து ஒரு உன்னத நிலையில உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல்
ஆபிரகாமின் சந்ததியாகிய அவர் நமக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் நான் இன்றைக்கு யாரு? ஆபிரகாமின் சந்ததிகள் தான், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். அதான் வேதம் சொல்றது, தேவதூதர்களுக்கு கூட கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததியாக உங்களுக்கு தான் அனுப்பிச்சார் ஆண்டவர், கை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா பார்த்து, ஏசாயா 45:1 அங்க ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். கோரேசின் ராஜா வலது கையை கர்த்தர் பிடித்தாரு. பிடித்து, நான் உனக்கு முன்னே போவேன், உனக்கு முன்னால் இருக்கிற எல்லா கோணலானவர்களை நான் என்ன செய்வேன்? நான் செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அட வலக்கரத்தை பிடித்து சொல்றார், நான் உனக்கு முன்னே போவேன். நான் அப்படி முன்னால போகும்போது என்ன நடக்கும்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலும் என்ன செய்யும்? அப்படியே நேராகும். அது மட்டுமல்ல, வெண்கல கதவுகளை நினைச்சுவேன், நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி, அனுபவிக்க முடியாதபடி அங்கே அடைத்து வைத்திருக்கிற அந்த கதவுகளை நான் என்ன செய்வேன்? வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். அங்கே இருப்பு தாழ்பாள்கள் அதை நான் என்ன செஞ்சிருவேன்? நான் முறிப்பேன். பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு நான் என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கரத்தை பிடித்து. இன்றைக்கும் அருமையானவர்களே, உங்கள் வலது கையை பிடித்து, உங்கள் பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து கர்த்தர் அன்றைக்கு இந்த கோரேஸ் கொடுத்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கும் தருகிறார். அந்த யெகூங்கிற ராஜா தன் உயரமும் உன்னதமான அந்த ரதத்தின் மேலே ஏற்றி வைத்து உயர்த்தினது போல இன்றைக்கும் கூட, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களை போக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த கோரேசின் ராஜாவின் வலது கையை பிடித்த கர்த்தர் இப்பொழுது அந்த உயரத்தில் உன்னதமான பரலோக ராஜா உங்கள் வலது கரத்தை அவர் நீட்டி நான் பிடிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் வலது கரத்தை அவன் பரலோகத்தை நேராக நீங்கள் எடுத்து நிறுத்துங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன் வலது கரத்தை நீட்டி நான் அதை பிடித்து இந்த நாளில் நான் உன்னை நினைச்சுவேன், உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, முதலாவது கை கொடுப்பேன் என்று சொல்கிறார். இப்போ உங்கள் இருதயம் என் இருதயம் போல் இருந்தால் ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், முந்தி ஓட நான் பலன் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் நீங்கள் 44 வாசித்து பார்க்கும்போது சொல்லியிருக்கிறது. இந்த பகுதியை நீங்கள் வீட்டில் நன்றாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த தேவ மனிதனாகிய அந்த எலியாவின் வாழ்க்கையில் அந்த பரலோக அக்கினியை அந்த கர்மேல் பருவத்தில் இறக்கின அந்த நாட்களில் பாருங்கள். இப்போ இந்த எலியாவும் அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறாரு கர்மேல் பருவத்தில். ஆகாப் ராஜாவும் அந்த கர்மேல் பருவத்தில் தான் நினைச்சாங்க நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ அந்த உள்ளங்கை அளவு அங்கே மேகம் இருக்கு, ஆண்டவர் பெரிய மழையை நான் தருவேன் அப்படி சொல்லிட்டாரு. அப்போ அந்த எலியாவுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள பெரிய இடி மின்னலோடு கூட மழை பெய்ய போகுது. ஏன்னா அங்கே 3 வருஷம் மழை பெய்யாதபடி பஞ்சமாக இருந்தது. ஆமாம், இன்றைக்கு மழை வரப்போகுது, பெரிய மழை. இந்த மழை இந்த ஆகாப் ராஜா அந்த கர்மேல் மலையில இருந்து அவர் கீழே இறங்கி வருவதற்கு தடை பண்ணி விடக்கூடாது என்பதாக சொல்லி அந்த ராஜா பார்த்து சொல்றாரு, அந்த மழை உங்களை தடை பண்ணி விடாதபடிக்கு நீங்கள் அவங்க ரதத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, இப்போ ஆகாப் ராஜா அந்த ரதத்தில் ஏறி போகும்போது அந்த எலியா நின்னாலும் கூட அந்த ரதத்தில் எலியா நினைச்சல, அவர் ஏறி போகலை, அவர் ரதத்தில் போனார். அந்த எலியாவோ நடந்து தான் வந்தார். பாருங்க, அந்த காட்டுக்குள்ளே கல்லும் பாறையும் அவன் முள்ளும் இருக்கிற அந்த இடத்துல அந்த எலியா செய்தார், நடந்து தான் வந்தார். ஏன் தெரியுமா? ஆகாப் ராஜாவுடைய இருதயம் உலக மனுஷனோடு சேர்ந்திருந்ததுக்கு ஒரு அடையாளம். ஆனால் எலியாவோ தேவ மனுஷனுக்கு ஒரு அடையாளம். அப்போ அவங்க 2 பேர் இருதயமும் அங்கே ஒன்றித்து அங்கே போகலை. அதனால தான் அவரோட அந்த உலக மனுஷனோடு கூட உலக பிரகாரமாக இருக்கிற அந்த இருதயத்து கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எலியா என்ன செய்யலை, அவர் கூட பயணிக்கலை. அவர் நடந்து வந்தாலும் எத்தனை கல் நம்ம காலில் குத்தினாலும் பரவாயில்ல, முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, நம்ம இருதயம் ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது அந்த மனிதன் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த உறவும் வைக்கக்கூடாது, அவர் மூலமாக நம்ம பிரயாணப்படக்கூடாது அப்படின்னு எண்ணிருந்தார். பாருங்க, இந்த உலக எலியாவின் இருதயம் தேவனோடு ஒன்றித்து இருந்தது. அதனால பாருங்க, அவரோட கூட போதுக்கு ஒரு மனம் என்ன செய்யல, இடம் கொடுக்கல. இதே போலதான் நம்ம அருமையானவர்களே, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அங்க
அங்கே பங்கேது என்பதாக சொல்லியிருக்குது பாருங்க. நம்ம பார்க்குறோம், உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷன் கூட ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிற பிள்ளைகள் நினைச்ச முடியாது, உறவு வைக்கவே முடியாது. ஆவிக்குரிய வகையில் ஆண்டவரை பற்றி ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய ஒரு எண்ணம் அது இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டவங்க கூட தான் நினைச்ச முடியும், உறவு வைக்க முடியும். அதே போல் இந்த எலியாவும் கூட இந்த இருதயம் ஒன்றித்து போகாதனால எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நடந்து வருவேன்னு சொல்லி நடந்து வந்தார். கர்த்தர் இதை பார்த்தாரு பாருங்க. அந்த ஆகாப் ராஜா ரதத்தில் வராரு. ஆனால் இப்போ இவர் நடந்து வந்தாலும் ஆண்டவர் அந்த எலியாவுக்கு அவரை காட்டிலும் முந்தி வரக்கூடிய ஒரு பலனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தி வருவதற்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார் என்பதாக பார்க்குறோம் பாருங்க. அநேகர் எப்படியாவது நம்ம வசதி வாய்ப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத பணம் சம்பாதிப்பாங்க. அது கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. ஊழியத்திலும் கூட வேலையில் நேர்மையற்ற ஒரு வழியாக பல நன்மைகளை தேடும் போது அது நம்ம என்ன செய்யாது, ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்தை வெறுப்பாங்க. ஆனால் அவங்க உலகத்தில் பார்க்கும்போது கஷ்டப்படுறது போல தெரியும். ஆனால் குறிப்பிட்ட நாள் வரும்போது ஆண்டவர் அவங்களை காட்டிலும் இவர் நினைச்சுவார், மேலான ஆசீர்வாதத்தை தான் ஆசீர்வதிப்பார். நம்ம கூட நினைப்போம், நம்ம எப்போதும் ஜெபம் ஜெபிக்கிறோம், எப்போதும் ஆண்டவர் பாதத்திலே விழுந்து கிடக்கிறோம். ஆமாம். ஆனால் ஜெபிக்காத பிள்ளைகள், ஏனா தான் என்று வாழ்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கி வசதியாக இருக்காங்க. ஆனால் நமக்கு அந்த வசதி இல்லையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உங்களை காட்டிலும் அவங்க முந்தி ஓடுனது போல தெரியும். அந்த ஆகாப் அப்படி தான். அவங்க மலையிலிருந்து கர்மேல் பருவத்தை இறங்கின உடனே ஆகாப் தான் வேகமாக வந்தார். அப்போ எலியா என்ன நினச்சிருப்பாரு, ஆகாப் எப்போவோ போய் சேருவார் அப்படின்னு நினச்சிட்டு ஆகாப் என்ன நினைப்பாரு, எலியாவை முந்தி ஓடிட்டோம். ஆனால் நமக்கு தெரியும், முந்தி ஓடுனது போல தெரியும். அந்த கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்யும் போது அந்த பலத்தை ஆவியானவர் எங்கேயோ அங்கே தான் விடுதலை உண்டு, அங்கே தான் அற்புதம் உண்டு. ஆவியானவர் கிரியை செய்கிறதுனால அவருடைய பலன் அந்த மனிதருக்குள்ளே இறங்கும் போது அவர் பலன் அடைந்து உங்களை நினைச்சு வரோம் முந்தி ஓடப்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் கூட பொருளாதாரத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பின்தங்கி இருக்கலாம். மற்றவர்களை காட்டிலும் நான் பின்தங்கி தான் இருக்கேன், எவ்வளோதான் பிரயாசப்பட்டேன், எவ்வளோதான் முயற்சி பண்ணேன், வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை அப்படி சொல்லி கலங்குதீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மற்றவங்களை பார்த்து நீங்கள் நினச்சி கம்பேர் பண்ணி வேதனைப்படாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய இருதயம் போல அவருடைய சிந்தை உங்களுக்கு இருக்கு, அவருடைய எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல மக்களுக்கு உங்களால் ஏண்டதை நீ செய்து கொண்டே தான் நீங்கள் இருக்கீங்க. அதான் ஆண்டு சொல்ல உங்களை நான் நினைச்சுவேன், ஆசீர்வதிப்பேன். எட்டாத உயரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்த அன்பு தகப்பன் இந்த நாளில் நான் முந்தி ஓட பண்ணுவேன். போனவங்களாம் முந்தி ஓடுவாங்க, ஆனால் அவர்களை காட்டிலும் அவங்களை நினைச்சுவேன் நான் முந்தி ஓட பண்ணுவேன் என்பதாக சொல்கிறாரு. சீஷர்களை பார்த்து ஆண்டு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது அது பலன் அடைவீங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்குள்ளே என்ன செய்யும், ஒரு பலன் வரும். அந்த பலன் வரும்போது உங்களை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க. நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் இந்த பூமியில் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க, சாட்சியாக இருப்பீங்க. அப்போ எப்போ ஒரு மனுஷன் நல்ல கனி கொடுத்து மற்றவங்களுக்கு சாட்சியாக வாழ முடியும் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். அப்போ ஆண்டவரே இந்த நாள் நான் பரிசுத்தமாக வாழணும்ப்பா, எனக்கு உங்கள் ஆவி எனக்கு வேணும், உங்கள் ஆவியை எனக்குள்ளே இறங்க பண்ணுங்க, உங்கள் ஆவியை எனக்குள்ளே இருந்து கிரியை செய்யட்டும் என்பதாக சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன செய்யணும், கேட்கணும் பாங்க. ஆண்டவரை என்ன நிரப்புங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து இப்போதே நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் அப்படி சொல்லி பாருங்க. இந்த இருதயம், நம்முடைய இருதயம் அவரை போல இருக்கணும். அவருடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுகிறபடினால அந்த ராஜா அந்த யோனத்தானுடைய ரத்தம் அந்த மேவிபோசேத்துக்கு அந்த ஓடிக்கொண்டு இருந்ததுனால அவருடைய கண்கள்லேருந்து தயவு கிடைக்க பண்ணினார். அவருக்கு அநேக நன்மைகளை இழந்து போன நிலத்தெல்லாம் திரும்ப தருவேன்னு சொன்னார். நீ என் சமூகத்தில் எப்பவும் அப்பம் புசிப்பாய் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இன்றைக்கு அருமையானவர்களே, உங்களையும் கூட அன்பு தகப்பன் இப்படித்தான் சொல்கிறாரு, என் ரத்தம் தான் உன் சரீரத்தில் ஓடுகிறது. அநேக நேரம் ஆத்மா வெறுக்கக்கூடிய நிலையில் நீ வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் என் ரத்தம் உனக்குள்ள ஓடுகிற அப்படின்னால உனக்கு இறக்க செய்யாமல் இருக்க முடியாது என்று பிதா உனக்காக அவர் பரிந்து
பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மட்டுமல்ல, இருதயமும் கூட, இருதயம் ஆண்டவருக்கு நேராக அன்று அந்த யெகூ அந்த யோனதாவை பார்த்து கேட்டாரு, என் இருதயம் உன்கூட உன்னுடைய இருதயத்தோடு செம்மையாக இருக்குது போல உன்னுடைய இருதயம் என் இருதயத்தை போல செம்மையாக இருக்கிறதா என்று கேட்டார். அப்படிதான் இருக்கேன்னு சொன்னார். இன்றைக்கு அருமையானவர்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, அன்பு மகனே, அன்பு மகளே, என் இருதயத்தை போல உன் இருதயம் உனக்கு இருக்கிறதா? என் இருதயத்தோடு உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா என்று சொல்லி இந்த கேள்வியை உங்களை பார்த்து அவர் கேட்கிறாரு. நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஆண்டவரே, என் இருதயம் உங்க இருதயம் போல தான் இருக்குது என்று சொல்வீங்களா? அல்லது உங்க இருதயம் என் இருதயமோ கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை என்று சொல்வீங்களா? இந்த வேளையில ஒப்பு கொடுப்பீங்களா? கல்வாரி சிலுவை அண்டையில் அவர் விலையேறப்பட்ட இரத்தத்தை உங்களுக்காக சிந்தினாரே, உங்களுக்காக சிந்தினாரே. அந்த சிந்தின ரத்தம் வீணாய் போய் விடாதபடிக்கு இப்போது சிலுவை நிழலுக்குள்ள உங்களை குடும்பமாக ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு கையின் பிரயாசத்தை ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றும் கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீ கமான் சோரி ஷாலவா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, ஹல்லேலூயா. ஒரு விசை ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என் இருதயம் உங்களை போல இருக்குன்னு ஒப்பு கொடுத்து கேட்பீங்களா? அவருடைய ரத்தம் என் மேலே விழட்டும் என்று சொல்லி கேட்பீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த இருதயம் அவரை போல மாறும்போது உங்களை எப்படிப்பட்ட நீங்கள் பாதாள குழிக்குள்ளே இருந்தாலும், எப்படிப்பட்ட பின்தங்கிய நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு உளையான சேற்றுக்குள்ளே இருந்தாலும், கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு இருக்கிறது. அவருடைய வலது கரத்தினால உங்க வலது கரத்தை பிடித்து தூக்கி விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஒன்றுக்கு உதவாத நம்மளை அவர் விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்காக, விலையேற பெற்றவனாக ஒரு விசேஷத்தவர்களாக மாற்றுவதற்காகவே கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தை உங்க மேல ஊற்றுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, என்னை கை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லையே, என் பிள்ளைகளுக்கு உதவி கை தூக்கி எடுப்பதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நீ அங்கலாக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த கோரேசின் ராஜா கரத்தை கர்த்தர் எப்படி வலது கரத்தை பிடித்தாரோ, நான் உனக்கு முன்னே போவேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்பதாக கடந்து போகும்போது உன் முன்னால் இருக்கிற எல்லா கோணல் ஆணைகளை நான் செவ்வையாக்குவேன், நீ நேராக்குவேன், அப்போது எளிதில் நீ கடந்து போவா என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உன்னுடைய ஆமென் பொருளாதாரத்திற்கு, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் கூட தேங்க்யூ ஜீசஸ், அந்த வெண்கல கதவுகளை உடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இருப்பு தாழ்பாள்களை ஆமென் முறிப்பேன், இது வரைக்கும் தடையாக இருந்த இருப்பு தாழ்பாள்களை உடைத்து போடுவேன் என்று எனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அநேக ஆசீர்வாதமான புதையல்களை எடுத்து உன் கையில தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ, நன்றி. அது மட்டுமில்ல, ஐயோ, என் குடும்பத்தில் நான் மட்டும் தான் கஷ்டப்படுகிறேன், நான் பின்தங்கிய நிலையில இருக்கிறேன், வறுமைக்குள்ள இருக்கிறேன், தரித்திரத்துக்குள்ள இருக்கிறேன், என் கையின் பிரயாசத்தை நான் அனுபவிக்க முடியல, இப்படி பல வகையிலும் வியாதி என்று சொல்லி பலன் குறைந்து போனேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இதுவரை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன், எல்லாரை காட்டிலும் நீ முந்தி ஓடுவாய். ப்ரீ கமான் சோரி சபா. கர்த்தருடைய வாய் ஒரு தீர்க்க தரிசனமாக உன்னை பார்த்து சொல்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உடைய அன்பு பிள்ளைகளோடு பேசுறதற்காக நன்றி ஐயா. உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தெளிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள், பெரியவர்கள் எல்லாரும் மேல நீங்க சிலுவையில் சிந்தின உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் மேல ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. குழந்தை இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போதே உங்க ரத்தத்தை தெளித்த மாத்திரத்தில் ஒரு அற்புத கிரியை நடந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. திருமண தடையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு ஒரு புதிய வழியை திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பெரிய காரியம் செய்ய போகிறதற்காக நன்றி. அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை உங்களுடைய சொட்டுகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.